ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வர்க்கலாக்கு போனேன்னு, அப்படி பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அங்கே நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ் வந்து பிளாக் பீச் சாண்ட் ரிசார்ட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் வந்து பிளாக் பீச் சாண்ட் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணோம். இங்கே ஸ்விம்மிங் பூல், கார் பார்க்கிங் இல்லை. பட் வந்துட்டு நாங்கள் அது ரெண்டுமே வந்து இவங்களே பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் வந்து விட்டுக்கலாம், அது எங்கள் ரிசார்ட் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஸ்விம்மிங் பூலும் அங்கே போய் என்ஜாய் பண்ணோம், காரையும் அங்கே பார்க் பண்ணியிருந்தோம். அதனால் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ், ஒவ்வொரு ரூம் முன்னாடியுமே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. எனக்கு வந்து சீ வியூ ரிசார்ட் போகணுன்னு தான் ரொம்ப ஆசை. பட் வந்து இந்த ரிசார்ட்டில் எல்லா ரூம்ஸ்லேருந்து சீ வியூ தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லேருந்து சீ வியூ ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. நாங்கள் வந்து மாடியில் ஒரு ரூம் தான் இருந்தோம். அந்த ஸ்டெப்ஸ் ஏற வழியில் இந்த பெயிண்டிங்ஸ் இருந்தது. எனக்கு இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஐஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெயிண்டிங். அப்படியே மேலே ஏறி போனால் இங்கேயுமே 2-3 ரூம்ஸ் இருக்குது வழியில். நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் வந்து எப்படின்னா ஒரு ஹாலு 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அங்கேருந்து பார்த்தா கீழே ரெஸ்டாரண்ட் தெரியும். நைட்டு ரெஸ்டாரண்ட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இப்படி தான் லைட்ஸோடு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சைடு பார்த்தா பீச்சுமே தெரிஞ்சுது. இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட். நம்ம மேலேருந்து பார்த்த ரெஸ்டாரண்ட். கீழே வந்து இப்படி தான் இருந்தது. நம்ம உட்காந்து பார்த்தா அப்படியே பீச் கிட்டேருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா நெட்லாம் போட்டு கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. சூப்பராக இருக்கும். அப்படியே பீச் வியூ பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபுட்டில் டூரிஸ்ட் பிளேஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் எங்கள் ரூமு. ஒரு ஹால், உள்ளே என்ட்ரானே ஒரு ஹால் இருந்தது. அதில் ஒரு சோஃபாவும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டேபிள், அப்புறம் இந்த குட்டி குஷன் சேர் மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், பக்கத்துலேயே பெட்டு, உள்ளே பாத்ரூமும் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே ஹால்லேருந்து ஒரு பால்கனி வியூ இருக்குது. வெளியில் போனோன்னா இப்படி தான் சீ வியூ சூப்பராக தெரியும். அங்கே ஒரு 3 சேரும் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பெட்ரூமில் 2 சோஃபா சேர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்டு நல்லா பெரிய பெட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் அழகு வச்சுருந்தாங்க. இந்த காஃபிலாம் எல்லாமே இருந்தது. இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு பீச் வியூ சூப்பராக இருக்கும். ரூம்குள்ளேருந்து வெளில பார்த்தாலே அப்படியே காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பீச்சில் பார்த்துட்டே எந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. பெட்லேருந்து நேராக பீச் வியூ சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு பாத்ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சைட் போனால் இந்த ரூம்லேருந்து நம்ம பால்கனிக்கு போகலாம். பட் அந்த பால்கனி தனி, இது செப்பரேட்டாக தான் இருந்தது. இந்த பால்கனி வியூலேருந்து பார்த்தாலும் ரிசார்ட் ஃபுல்லாக தெரியும். அந்த சைட் பார்த்தா நமக்கு பீச் தெரியும். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக எடுக்க டைம் இல்லை. நான் 1 டே தான் ஸ்டே பண்ணேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் ரிசார்ட்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ். இது ஆல்ரெடி நான் நைட் வியூவில் காமிச்சல. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரிசார்ட் வந்து நம்ம மார்னிங் பார்க்கறதோட நைட் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த பெயிண்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த கீழே இருக்க ரூம் முன்னாடி எல்லாமே இப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுதான் ரிசப்ஷன். இதெல்லாம் ரிசப்ஷன் ஃப்ரண்ட்டில் சும்மா அழகாக வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய ரிசார்ட்ஸ் தான், நிறையவே ரூம்ஸ் இருந்தது. நாங்கள் ரிட்டன் கிளம்பும்போது தான் நான் இந்த vlog எடுத்தேன். ஸோ நாங்கள் பேக்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். எங்கள் ஸ்டே இந்த ரிசார்ட்டில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 1 டேனாலும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.